இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை தனக்கன்குளம் மொட்டமலையில் திமுக முன்னாள் மண்டல தலைவர் வி கே குருசாமியின் மருமகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மதுரை அருகே திமுக நிர்வாகியின் உறவினர் வெட்டி கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிக்கலை திசை திருப்புவதையே திமுக அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சிறையிலிருந்து தீட்டப்பட்ட சதியை கூட தடுக்க முடியாமல் தூங்கும் திமுக அரசு என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக முன்னாள் மண்டல தலைவர் வி கே குருசாமியின் மருமகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறையிலிருந்து தீட்டப்பட்ட சதியை கூட தடுக்க முடியாமல் தூங்கும் திமுக அரசு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிக்கலை திசை திருப்புவதையே திமுக அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிறையிலிருந்து தீட்டப்பட்ட சதியை கூட தடுக்க முடியாமல் தூங்கும் திமுக அரசு என்று அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மதுரை அருகே திமுக நிர்வாகியின் உறவினர் வெட்டி கொலை என்றும் சிறையிலிருந்து தீட்டப்பட்ட சதியை கூட தடுக்க முடியாமல் குரட்டை விட்டு திமுக அரசு தூங்குவதாக அவர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த தனக்கன் குளத்தை சேர்ந்த காளீஸ்வரன் என்ற ரவுடி நள்ளிரவில் அவரது வீட்டு வாயிலிலேயே வைத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் திட்டமிட்ட படுகொலைகள் நடக்காத நாட்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்து வரக்கூடிய நிலையில் அதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக 4.52 என்ற அளவுக்கு படுகொலைகள் சதவீதம் இருப்பதாகவும் திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 6597 படுகொலைகள் நடந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எண்ணிக்கை அச்சமூட்டும் வகையிலும் கவலை அளிக்கும் வகையிலும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.